2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா வந்து மிகப்பெரும் ஒரு வெற்றியை பெறும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து திருவண்ணாமலை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். இந்திய தேசம் முழுவதும் தாமரை மலர்வது என்பது உறுதியாகிவிட்டது. இந்தியாவில் இருக்கிற ஈவன் எதிர்க்கட்சிகளுக்கே கூட பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள்தான் 3வது முறையாக பிரதமராக மாறப்போகிறார் என்கிற சந்தேகம் எதுவும் இல்லை. தமிழகம் முழுவதும் அந்த நம்பிக்கை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இப்பொழுது நடப்பது பாராளுமன்ற தேர்தல். அதனால் மோடி அவர்கள் தான் பிரதமராக வரப்போகிறார் என்பது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதனால் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தமிழக மக்கள் முழுவதும் தயாராகிவிட்டாங்க. தவிர இந்த கடந்த 2-3 ஆண்டுகளாக எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண்மக்கள் நடைபயணம் 234 தொகுதிகளிலும் அவர் சென்று நடந்திருக்கிறார். மக்களை சந்தித்திருக்கிறார். மக்களுடைய ஆரவாரமான அன்பை அவர் பெற்றிருக்கிறார். அந்த வகையிலும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், தாமரையின் பக்கம் திரும்பி இருக்கிறது. இந்த திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை என் மீது பெரும் நம்பிக்கை வைத்து பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் மற்றும் எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களும் இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த மக்கள் மீது மாபெரும் அன்போடு இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இந்த மக்களுக்கு, இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெரியவங்களுக்கு, ஆன்மீகத்திற்கு, இந்த மண்ணினுடைய பாரம்பரியத்திற்கு, இந்த மண்ணினுடைய வரலாற்றிற்கு அண்ணாமலை அருளோடு மக்களுக்கு சேவை செய்வதற்கு நாங்கள் இங்கே களத்தில் இறங்கியிருக்கிறோம். மக்கள் வழிநெடுகும். ஏன்னா நேற்று பிரச்சாரம் இன்னும் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை. நேற்று அண்ணாமலையார் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்யணும் அப்படின்னு தான் வந்தோம். நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, வழிநெடுங்களும் மக்களுடைய அன்பு, அவ்வளோ வாகனங்கள், அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு. நேற்றைக்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பது திருவண்ணாமலை பாராளுமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மக்களுடைய அன்பிற்கு பாத்திரமாக இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு இந்த தொகுதியை ஒரு மிகப்பெரிய, ஏன்னா இங்கே ஒரு வேலைவாய்ப்பு இல்லை, பெரிய இண்டஸ்ட்ரி இல்லை. இங்கே இருக்கிற மக்கள் வேலைவாய்ப்புக்காக பக்கத்து மாநிலங்களில் செல்வதை நம்ம பார்க்குறோம். அங்கே போயிட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்கள்லாம் கூட நடந்திருக்கு. இங்கே மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை நிறுவனம் அமைக்கப்பட வேண்டும். அதெல்லாம் நேற்று நான் சொன்னேன். பயோ எத்தனால் ஆலை என்பது இங்கே அமைக்கப்படும். கரும்பு விவசாயிகள் நிலுவைத் தொகை கேட்டு தினசரி போராடுறதை நம்ம பார்க்குறோம். அவங்க கரும்பையும் கொடுத்துட்டு வருஷ கணக்கில் அமௌண்ட் வராமல் ரோட்டில் நின்று விவசாயி கஷ்டப்படுறதை பார்க்குறோம். அதற்கெல்லாம் ஒரு தீர்வாக பயோ எத்தனால் ஆலை என்பது திருவண்ணாமலையில் அமைக்கப்படும் என்கிற ஒரு வாக்குறுதியை நான் கொடுத்துருக்கிறேன். மற்றும் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் ஸ்டார்ட் அப் தொடங்குவதற்கு மாதம் ஒரு வேலைவாய்ப்பு முகாம் என்பது இந்திய அளவில், உலக அளவில் தொழில் நிறுவனங்களை இங்கு அழைத்து வேலைவாய்ப்பு முகாம் மாதம் ஒரு முறை அனைத்து 6 சட்டமன்ற தொகுதியிலும் நடத்தப்படும் என்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்கிறேன். மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு இலவச அறிவியல் பள்ளிகள், இலவச ரோபோட்டிக் ஸ்கூல்ஸ் என்பது அனைத்து ஊராட்சிகளிலும் தொடங்கப்பட்டு அவர்களுக்கு உலக அளவில் கூகுள் சயின்ஸ் ஃபேர் மாதிரியான உலக அளவில் இருக்கிற மிகப்பெரிய அறிவியல் போட்டிகளில் இங்கே இருக்கிற திருவண்ணாமலையில் இருக்கிற அடித்தட்டில் இருக்கிற ஏழை குடும்பங்களிலிருந்து படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அங்கு பங்கு பெறும் வகையிலான ஒரு ஏற்பாடுகள் செய்து தரப்படும். பெண்களுக்கான தொழில் தொடங்குவதற்கான மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது நேரடியாக என்னுடைய எம்பி அலுவலகங்கள் மூலமாகவே அதற்கான வாய்ப்புகள் வீடு நோக்கி சென்று அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். விவசாய பெருமக்கள், இளைஞர்கள், பெண்கள், பெரியோர்கள், இங்கே இருக்கிற அனைத்து சமூக மக்களுக்குமான முன்னேற்றம் என்பது முன்னெடுக்கப்படும். இல்லை, இது உங்களுக்கு முதல் தேர்தல். அதாவது இங்கே 2 பெரிய கட்சிகள் நிற்கிறாங்க. இந்த தேர்தலில் இப்போ நீங்கள் முதல் தடவையாக நீங்கள் நிற்கிறீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மக்கள் எங்களோட இருக்காங்க. மக்கள் 2 திராவிட கட்சிகளாலும் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்காங்க. இங்கே இந்த ஒரு கோவில் மட்டுமே அவ்வளவு, இந்த கோவில் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். அண்ணாமலையார் கோவில் என்பது, அண்ணாமலையாருடைய அந்த மலை என்பது உலகம் முழுவதும், உலகத்திலிருந்து பலரும் வருகிற ஒரு கோவில். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிரிவல பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிரிவல பாதையில் சுற்றுறவங்களுக்கு முதல்ல ஒரு கழிவறை வசதி இருக்கான்னு பாருங்கள். ஒரு ஃபாரின்லேருந்து ஒருத்தன் வரான்னா நம்ம ஊரை பற்றி என்ன நினைப்பான்? என்ன இருக்குது இங்கே இருக்கிற சுற்றுலா, அந்த கோவிலை சுற்றி மக்களுக்கு இருக்கிற அந்த சுற்றுலா, அதற்கான வசதிகள், வர்றவங்களுக்கான வசதிகள் ஏதாவது இங்கே செய்யப்பட்டிருக்கிறதா?
இந்த கோவிலிலிருந்து வருகிற வருமானத்தை அறநிலையத்துறை எடுத்துக்கொள்கிறது. கோவிலுக்கு திரும்பி எதுவுமே செய்யலை. அதை விடுங்க. மக்களுக்கு இந்த அரசு என்ன செய்திருக்கிறது? திமுக அரசு என்ன செய்திருக்கிறது? அதிமுக அரசு என்ன செய்திருக்கிறது? இப்போ இங்கே இருக்கிற எம்பி எத்தனை முறை மக்களை வந்து சந்தித்திருக்கிறார் கடந்த 5 வருஷத்தில்? ஓட்டு வாங்கிட்டு போனதோடு சரி. இப்போது எலெக்ஷன் வருது, இனிமேல் வருவார். அப்போது மக்களோடு மக்களாக மக்களின் கஷ்டத்தை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தவங்க. பிஜேபியில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டு மக்களோடு மக்களாக மக்களினுடைய கஷ்டத்தை உணர்ந்து, நாங்கள் ஏதோ வெளியிலேருந்து வந்து இந்த ராஜ குடும்பத்தில் பிறந்துட்டு வாரிசு அரசியலில் வந்துட்டு நாங்கள் மக்களை நோக்கி வரோம், நாங்கள் வரல. மக்கள் படுற கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் அந்த கஷ்டத்தை பட்டிருக்கோம். அதனால் மக்கள் இந்த முறை எங்கள் மீது அன்பை காட்டுகிறார்கள். நாங்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் தாமரை மலர்ந்தே தீரும்.